வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் ஆர்மி அக்னிபாத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து திருச்சிராப்பள்ளி ஏஆர்ஓவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதாவது திருச்சி ஏஆர்ஓ வந்து என்னென்ன செலெக்ஷன் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஏஆர்ஓ அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் ஏஆர்ஓ, சென்னை ஏஆர்ஓ பற்றின வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ப்ரொவைட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் மந்தில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸாமுக்குமே நீங்கள் 17 வயசில் இருந்து 21 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டியூட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 45% வந்து ஆவரேஜ் மதிப்பெண் வந்து வச்சுருக்கணும். சப்ஜெக்டில் 33% வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னிக்கலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நீங்கள் +2 10th ஆர் +2 வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 40% மதிப்பெண்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40% வச்சுருக்கணும். வித் உங்களுடைய ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து 54 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே டெக்னிக்கல்லே மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ஆர்ட்ஸு காமர்ஸ் சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். 60% வந்து மதிப்பெண் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட்மேன், நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 33% வந்து மதிப்பெண் வந்து 5 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ட்ரேட்மேனுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. இத்தனை டியூட்டி வந்து அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லோருக்குமே 17லேருந்து 21 வயசுக்குள்ளே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து அதாவது என்ன டேட்டுமே உங்களுக்கு வந்து குரூசியல் டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 அக்டோபர் 2024 அப்புறம் 1 ஏப்ரல் 2008 உள்ளே வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ரீசன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெயிட் வந்து 166 இருக்கணும். டெக்னிக்கலுக்கு வந்து 165 இருந்தால் போதுமானது. அதுவே கிளர்க்குக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 162. மினிமம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 77 இருக்கணும். அதாவது மினிமம்னா ஆவரேஜ் 77 இருக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பிளைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்பகம் எரியும் போது 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வெயிட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெயிட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 கிலோ முன்னே பின்ன இருக்கலாம். ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ண மாட்டாங்க. +1 அல்ல +2 இல்லை -2 அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் வந்து செலக்ட் ஆகாத கூட இருக்கலாம். இதுக்கான நீங்கள் வந்து எந்த ஹெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் யார் என்னென்ன ஹெயிட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வித் ஆன்லைன் எக்ஸாமுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் NCC C சர்டிஃபிகேட், A சர்டிஃபிகேட், P சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது NCC சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து NCC சர்டிஃபிகேட் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த திருச்சி ஏஆர்ஓக்கான ஃபஸ்ட்டு செலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து வந்து நமக்கு வந்து 2 இயர்ஸுக்கு முன்னே வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கான
ஃபிசிக்கல் வந்து செகண்ட் நடக்கும், எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுடைய சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கும். அதில் 21,000 உங்களுடைய பேங்க் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுவாங்க. மீத 9,000 பிரிதார பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. செகண்ட் இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 33,000 சம்பளம், 23,100 கையில் வரும். 9,900 வந்து அவங்க பிரிதார பணம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. தேர்ட் இயரில் வந்து 36,500 வந்து உங்களுக்கு வந்து சேலரி, 25,550 வந்து உங்களுடைய கையில் கொடுப்பாங்க. 10,950 வந்து பிரிதார பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. இந்த வந்து லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து போகும்போது உங்களுடைய கையில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு ரிஸ்கான ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோன்ஸ்மெண்ட்டுமே இதில் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சேலரி தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு அலோன்ஸ்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து அதிகமான முறையில் கொடுக்குறாங்க. இந்த ஜாப் வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை பெர்மனெண்ட்டாக நான் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25% வந்து உங்களுக்கான பெர்மனன்ட் நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து சொல்ல வந்தோம். 25%. அந்த 25% எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து 250 பே பண்ணுறாப்புல இருக்கும். யார் அப்ளை பண்ணாலுமே நீங்கள் வந்து 250 வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா, இல்லை நோட்டிஃபிகேஷன் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்ன நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த எரர்ஸ் வந்து நிறையா வருது. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நான் இப்போயே அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் 4 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் லாஸ்ட் டேட்டுக்கு வந்து 4 டேஸ்க்கு முன்ன வந்து நீங்கள் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வர் எரர் வந்து கண்டிப்பான முறையில் வரும். யாராலையுமே அந்த சர்வர் எரருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியுமே தவிர அன்னைக்கு சப்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளால் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ண முடியாது. இதுக்கான ரன்னிங் பிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து முதலே சொல்லிட்டோம், எப்படி நடக்கும், எப்படி என்னென்ன பிசிக்கலில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் எப்படி பிசிக்கல் நடக்கும், என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து சொல்லலை. இந்த திருச்சி ஏஆர்ஓ பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் ஜாப் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், அதாவது இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.